ஏய் யாராம ஹெல்த் இல்லடா ஃபிஸ்கேவா ஏய் ஹெல்த் இல்லடா ஐயோ ஹெல்த் இல்லாத போறா நான் வர ஹெவி ஷாட்லாம் எப்போ போடுறேன் பாருங்க முடிச்சு விட்டான் Hello my dear TUG warriors, welcome back to the God of War game series. ரொம்ப நாள் கழிச்சு God of War Ragnarok கேமை திரும்பவும் விளையாட போறோம். இந்த வாட்டி இந்த கேமோடைய DLC ஆன வேலலாவை வந்து நம்ம ப்ளே பண்ண போறோம். நம்ம God of War Ragnarok கேம்ல பாத்தீங்கன்னா Ragnarok போற வந்து வின் பண்ற மாதிரி காட்டுவாங்க அண்ட் கடைசியில கிரேட்டோஸும் அட்ரியஸும் வெவ்வேறு வழியில பிரியிற மாதிரி காட்டுவாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு நம்ம Ragnarok கேம் ஈவெண்ட்ஸ்க்கு அப்புறமா என்ன நடக்குது அப்படின்றத நம்ம வேலலால பார்ப்போம்னு நினைக்கிறேன். ஓகே நம்ம கேமை ப்ளே பண்ணியே என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். பட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது புதுசா பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே அந்த பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சாரிங்க, ஆக்சுவலாக நான் இந்த கேமை வந்து டவுன்லோட் பண்ணாமல் வச்சிருக்கேன். ஸோ இப்போ தான் டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு, ஆல்மோஸ்ட் ஃபினிஷ் ஆக போகுது. அண்ட் கீழே டிஸ்கிரிப்ஷன் என்ன போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா God of War Ragnarok கேம் ஈவெண்ட்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா கிரேட்டோஸ் வந்து ஒரு புது பயணத்தை ஆரம்பிக்கிறான். அதாவது வேலலாவை நோக்கி போகிறான், வெறும் கிரேட்டோஸும் மிமிரோ மட்டும். அண்ட் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிரேட்டோஸ் வந்து அவனுடைய பாஸ்ட்டை வந்து எதிர்கொள்கிறான் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. ஸோ எப்படி அவனுடைய பாஸ்ட்டை எதிர்கொண்டு அதை சமாளித்து மேலே வரான் அப்படின்றது தான் God of War Ragnarok வேலலாவுடைய கதை கரு. நம்ம God of War Ragnarok கேம்லயே பார்த்துருப்போங்க, கிரேட்டோஸ் வந்து எவ்வளவு மெச்சூரா இருக்க முடியுமோ அவ்வளவு மெச்சூரா மாறி இருப்பான். ஆனா அதையும் தாண்டி கிரேட்டோஸ் அவனுடைய மைண்ட் அண்ட் பாடியை எவ்வளவு புஷ் பண்ண முடியுமோ இந்த கேம்ல புஷ் பண்ண போறான் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. அண்ட் இந்த கேம் வந்து ரோக் லைக் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருந்தாங்க. ஆக்சுவலா ரோக் லைக் கேம்ஸ்னா என்னன்னு பாத்தீங்கன்னா கேம்ல வந்து ஒரு கேரக்டர் வச்சு விளையாடுறோம். அந்த கேரக்டர் வந்து நீங்க ஸ்கில் டெவலப் பண்ணி அவனுக்கு வெப்பன்லாம் அப்கிரேட் பண்ணி எல்லாம் கூட்டு போயிட்டு இருக்கீங்க. சப்போஸ் அந்த கேம்ல அந்த கேரக்டர் இறந்துட்டான்னு வைங்களேன், நீங்க இது வரைக்கும் அந்த கேம்ல அந்த கேரக்டர் வச்சு சம்பாதிச்ச வெப்பன் ஸ்கில்ஸ் எல்லாமே போயிடும். திரும்பவும் ஸ்டார்டிங் ஸ்கிராச்ல இருந்து நீங்க அந்த கேரக்டர் வந்து டெவலப் பண்ணணும். ஸோ அதுதான் ரோக் லைக் கேம்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் வேலலா பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ரோக் லைக் மாதிரி தெரியல. ஏன்னா ஸ்கில்ஸ், வெப்பன்ஸ், ஷீல்ட்ஸ் அது எல்லாமே அப்படியே தான் இருக்கும் கிரேட்டோஸ் இறந்தா கூட அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ கிரேட்டோஸ் கிட்ட இருந்து என்ன போகும்னு பார்த்தீங்கன்னா ரூனிக்ஸ், பெர்க்ஸ், இந்த மாதிரி மேஜிக் ஐட்டம்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து ரீசெட் ஆகும் போல. சரி ஓகேங்க, கேம் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. நம்ம கேம்குள்ள போய் என்ன அப்படின்றத பார்ப்போம். ஏதோ ஒரு த்ரோன் மாதிரி இருக்கு. யாருடைய த்ரோன் மக்களே? கடல்ல வீசப்பட்டிருக்கு. அண்ட் இதுதான் வேலல்லாவா? செம்மையா இருக்குல்ல பிளேஸ் பார்க்கறதுக்கே. ஆஹா, எவ்வளோ நாளாச்சு மக்களே, கடவுளின் தரிசனத்தை பார்த்து எவ்வளோ நாட்கள் ஆச்சு. Nothing that would help us. Tell me, brother, why exactly are we doing this? ஆக்சுவலா எதுக்காக இப்போ இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க அப்படின்றது தெரியலங்க. கிரேட்டோஸும் அதை தான் சொல்றான், ஐ டோன்ட் நோ அப்படின்ற மாதிரி. பட் எதை நோக்கி போயிட்டு இருக்கான்? Look, I know you expect more from the smartest man alive, but Odin always kept me in the dark about this place, which is why I urged you to seek Freya's guidance repeatedly. She does not seem eager to speak with me. Well, quite the opposite, brother. But you tell yourself whatever you need to. ஆக்சுவலாக மிமிரே பார்த்தீங்கன்னா வேலலாக்கு வந்து இது வரைக்கும் வந்தது இல்லையா மக்களே, இதுதான் முதல் முறை போல. பட் ஃப்ரேயாவுக்கு வந்து தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஆனால் கிரேட்டோஸும் ஃப்ரேயாவும் அந்த அளவுக்கு பெருசாக பேசிக்கிறது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறான். Exactly as described in the invitation. We finally bloody made it. எப்படிங்க ஆக்சுவலாக இந்த இடத்துக்கு வந்தாங்க? யாரும் இன்விடேஷன் அனுப்பிச்சிங்க வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி மிமிர் சொல்கிறான். ஏன்னா கேட்வே மூலயமா தானே இவங்க ட்ராவல் பண்ணுவாங்க, ரிலம் டு ரிலம். பட் வேலல்லா அப்படின்னு சொல்லப்படுறது வந்து இறந்தவங்க வர்றதுக்கு உண்டான இடம் தானே. அதாவது போர் வீரர்கள் இறந்தாங்கன்னா அவங்க வந்து வருவாங்க வேலல்லாக்கு. எப்படி வந்தாங்க தெரியல மக்களே. அண்ட் ஃபுல்லாகவே பார்த்தீங்களா திருநிற சாண்டு, இதுதான் வேலல்லாவுடைய சாண்ட் நிறம் அப்படின்ற மாதிரி மிமிர் சொல்கிறான். ஃபுல்லாகவே ஸ்டோன் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்குல்ல. அண்ட் ஒரு சிலையும் பாருங்கள், பார்க்குறதுக்கே பிரம்மாண்டமாக இருக்குது. என்ன ஆகுதுங்க? ஆஹா, கிரேட்டோஸ் கிட்ட இருந்து ஏதோ ஒரு புகை மூட்டை மாதிரி கிளம்புது. என்ன ஆகுது கிரேட்டோஸ்க்கு? Back to basics then. Back to basicsா? ஐ திங்க் கிரேட்டோஸ் கிட்ட இருந்த ஸ்கில்லு, வெப்பனு எல்லாமே போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் மக்களே. அதாவது ராக்னராக்ல நம்ம ஏற்றி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அது எல்லாமே ரீசெட் ஆயிருக்கு. ஸோ திரும்பவும் ஸ்க்ராட்சில் இருந்து இந்த கேமில் வந்து நம்ம ஸ்கில்ஸ் எல்லாமே ஏற்றணுமா இருக்கும். அண்ட் நான் சொல்லிட்டு இருந்த மாதிரி அங்கே பாருங்களேன், தூரத்தில் எவ்வளோ பெரிய சிலைகள் இருக்குது. இதே மாதிரி சிலை தான் நம்ம தண்ணிக்குள்ளேயும் பார்த்தோம். அந்த சிலை எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னு தெரில. மேபி ஏஞ்சலை குறிக்குதா? ட்ரீமில் இருக்க மாதிரி இருக்குன்றான் மிமிர். அண்ட் கண்ட்ரோல் செட்டிங்ஸ் வந்து நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா ப்ரெஸ் பண்ணி ஆப்ஷனில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லுது. எனக்கு ஓரளவுக்கு ஞாபகம் இருக்குது, பார்க்குறேன். ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் காம்பேட்லாம் கொஞ்சம் ஏடா கூடமாக இருந்ததுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. விளையாண்டு ஒரு 2 வாரம் ஆகுதுல்ல.
இதுதாங்க சொல்கிறேன், சிலை பார்த்தீங்களா விங்ஸை வச்சு நின்றுட்டு இருக்கு ஏதோ ஒரு சிலை. மேபி வேல்கரியோடைய சிலையாங்க. ஏன்னா வேல்கரிஸும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தானே விங்ஸை விரிச்சுட்டு நின்றுட்டு இருப்பாங்க. மேபி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுது. அண்ட் இப்போதைக்கு நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஆக்ஸ் இருக்குது. அண்ட் கிரேட்டோஸோடைய ஹெல்த் ரேஜ் மீட்டர்லாம் பார்த்தீங்களா ஆரம்பத்தில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ரீசெட் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக நம்ம எடுத்த ரூனிக் அட்டாக்ஸ் கூட கிடையாது மக்களே. பாருங்களேன், நம்ம அப்பப்போ ரூனிக் அட்டாக்ஸ்லாம் போடுவோம் பார்த்தீங்களா, அது கூட இல்லையே. இப்போ திடீர்னு எனிமி வந்தானா கஷ்டம். இது இவ்வளோ பெரிய கேட்டாக இருக்குது. அண்ட் இந்த கேட்டையும் பார்த்தீங்களா யாரோ பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க. யாருமே இல்லைன்றான் மிமீர் வெல்கம் பண்ணுறதுக்கு. ஏண்டா மிமீர் பெரிய வெல்கம் எதிர்பார்த்தியோ? இந்த கேட்டை ஓப்பன் பண்ணி என்ன நம்மளுக்கு காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்றத பார்ப்போம். மேபி இதுதான் வேலையில போகிறதுக்கு உண்டான டோர்னு நினைக்கிறாங்க. செம்ம பிரம்மாண்டமாக இருக்குல்ல டோர் பார்க்குறதுக்கே. To be one's own master. Master thyself. A more poetic way of putting it, but yes. மாஸ்டர் தை செல்ஃபா. மேபி இந்த கேட்டை தாண்டி நம்ம போனோன்னா நம்மளுடைய ஸ்கில்லை வந்து டெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிற மக்களே. அதுக்கு உண்டான அர்த்தமா? ரைட்டுங்க, ஓப்பன் பண்ணி விடுவோம். கிரேட்டோஸ் வந்து இது ஒரு சேலஞ்சாக எடுத்து பண்ணுறான்னு நினைக்கிறேன். வேலையில் இருக்க டெஸ்ட்டெல்லாம் முடித்தா அவன் இன்னமும் மெருகேற்றும் அப்படின்றதுக்காக இந்த விஷயத்த பண்ணுறானா என்ன அப்படின்றது தெரியல. பார்ப்போம். எக்ஸ்ப்ளோர் த லோவர் ரிலம்ஸ் ஆஃப் வேலல்லாவாம். Something is wrong. I feel weaker. Valhalla may not appreciate our breaking in. என்ன சொல்கிறான்? கிரேட்டோஸ் பயங்கர வீக்கராக ஃபீல் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஆளுங்க வேற வரானுங்கப்பா. இருங்க மக்களை, பார்த்து தான் நம்ம அடிக்கணும். ஐயோ, ஷீல்டை வச்சு பிளாக் பண்ண கூட ஷீல்டே ஓப்பன் ஆகலை அப்படின்ற மாதிரி சொல்கிறான். வரான் அடுத்த ஆள் வரான். ஓடிடலாம். இந்த வாங்கிக்கோ ராசா. ஓடி. அவ்வளோதான் தெரிச்சிட்டானா? இருங்க, மிட்டர்லேயே வச்சு சம்மூவ் பண்ணி தெரிக்க விடுவோம். சீனு அட்லீஸ்ட் பைஃப்ராஸ்டாவது வருதா? சீனு மக்களே, பைஃப்ராஸ்டாவது இருக்கு. மோல்ல இந்த சீக்ரெட் செஸ்ட்ல என்ன இருக்கு அப்படின்றத பார்ப்போம். நம்மளுக்கு என்னெல்லாம் வெப்பன்ஸ் கிடைக்குதோ ஸ்கில்ஸ் கிடைக்குதோ அதை வச்சு கிரேட்டோஸ் அப்கிரேட் பண்ணணும்னு நினைக்கிறேங்க. இப்போ பாருங்க, 2 ஆப்ஷன் காட்டுது. ஒன்று ஆக்ஸ் அப்கிரேட் பண்ணலாம், இல்லைனா பிளேட்ஸை வந்து அப்கிரேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. எனக்கு பிளேட் ஆஃப் கேஸ் பண்ணணும்னு தான் ஆசை. பட் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா ஹைப்பீரியன் புல்லுக்கு உண்டான அப்கிரேட் காட்டுது. பட் அதுவே இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரோசன் ப்ரீச், அதாவது மீலி அட்டாக் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதுக்கு உண்டான ஸ்கில்லு. ஸோ நான் ஆக்ஸே செலக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் கிளிப்ஸ்னு ஏதோ ஒன்று காட்டுதுங்க, அதாவது காம்பேட் போனஸை வந்து ப்ரொவைட் பண்ணுமாமா. என்னன்றதை பார்ப்போம். பாருங்க, ஃப்ராஸ்ட் அவேக்கன் டேமேஜை வந்து அதிகப்படுத்தும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. ஓகே, இதை செலக்ட் பண்ணிப்போம். அண்ட் ஒரு வாட்டியும் நம்ம கிளிப்ஸை எக்யூப் பண்ணும்போது கிரேட்டோஸோட ஆட்ரிபியூட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி காட்டுது. அதே மாதிரி அந்த கிளிஃப் என்ன பண்ணும் அப்படின்றதுக்கு L3 பட்டனை ப்ரெஸ் பண்ணி பார்க்கணும் போல. எனக்கு இப்போதைக்கு இது எல்லாத்தையும் நான் பார்த்தேன்னு வைங்களேன், மண்டை குழம்பிடும்னு நினைக்கிறேன். நம்ம வெளியே வந்துடலாம். கிரேட்டோஸே ஒரு மாதிரி பாருங்களேன், வயிற்ற பிடிச்சி நடக்கிறான். ஸோ எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பவர் ஏற்ற தான் கிரேட்டோஸ்க்கு வந்து திரும்பவும் பயங்கர பவர் கிடைக்கும்னு நினைக்கிறேன் மக்களே. ஸோ இந்த மாதிரி சீக்ரெட் செஸ்ட் எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே இருக்க ரிவார்ட்ஸை கலெக்ட் பண்ணி தான் கிரேட்டோஸை வந்து முழுமையாக்க முடியும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. இங்கே பாருங்க, இங்கே ஒரு சீக்ரெட் செஸ்ட் இருக்குது. போகிற வழிலாம் சீக்ரெட் செஸ்ட் வச்சுருக்கானுங்க. அண்ட் எனிமீஸும் வரானுங்க. ஒரு டோருக்குள்ளே எனிமீஸ் இருக்கானுங்க. இவங்க எல்லாத்தையுமே பீட் பண்ணி தான் நம்ம வந்து அந்த சீக்ரெட் செஸ்ட் அடைய முடியும். இருங்க, இப்போ அந்த ஃப்ரோஸ்ட் அவைக்கனை போட்டு பார்ப்போம். இதை தான் சொன்னேன். அடிச்சுது பாருங்க, வெறித்தனமாக ஒரே வீட்டில் நாசம் பண்ணிடுச்சு. ஓடி போய் செதற விடுவோம். அவ்வளோதான், கண்டமாயிட்டான் மக்களே. இப்போ இந்த சீக்ரெட் செஸ்ட்டில் என்ன இருக்குது அப்படின்றத பார்ப்போம். மேலே ஏதோ ரூனிக் சிம்பிள் மாதிரி இருந்தது. அதே தாங்க, ரூனிக் அட்டாக் கிடச்சிருக்கு. ஒன்று ஹெவி ரூனிக் அட்டாக்கு, இன்னொன்று வந்து லைட் ரூனிக் அட்டாக்கு. நம்ம லிவித்தியன் ரோரே எடுத்துப்போம் மக்களே. அதுதான் ஸ்டன் டேமேஜ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. பார்க்குறதுக்கு கொஞ்சம் சீனாக இருந்தது. எவனா அது வருவானா? டெமோ பண்ணி ட்ரை பண்ணி பார்ப்போம். இங்கே ஒரு டோரு. இந்த டோரை பார்க்குறதுக்கு அந்த ரிலம் ட்ரீ டோர் மாதிரி இல்லை. அந்த டோரில் செதுக்குவாங்க பாருங்கள், கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருந்தது. வேறு ஏதோ ஒரு லொக்கேஷன் கொண்டு வந்து விட்டுருச்சு மக்களே. நான் தான் சொல்கிறேன்ல, இந்த வேலையில லொக்கேஷன்லேயே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட லொக்கேஷன்ஸ் பிரியுது போல். இங்கே வேறு ஏதோ ஒரு வழி போகுது. இங்கே பாருங்க, இந்த டோர் வழியாக தான் நம்ம வந்தோம். பட் அதையும் தாண்டி இங்கே ஏதோ ஒரு வழி போகுது. பட் இப்போதைக்கு லாக் செய்யப்பட்டிருக்கு மக்களே. இதை ஓப்பன் பண்ணுறதுக்கு உண்டான சக்தி நம்மளுக்கு அப்புறமா கிடைக்கும்னு நினைக்கிறேன். அதனால வழி எப்படி போதோ இந்த சைடில் போக ஆரம்பிப்போம். ஆக்சுவலாக ராக்னராக் போர் முடிஞ்சதுக்கு அப்புறமாவே கிரேட்டோஸ்க்கும் ஃப்ரேயாக்கும் அந்த அளவுக்கு பேச்சுவார்த்தை இல்லைன்னு நினைக்கிறேங்க. அதுக்குன்னு கிரேட்டோஸ் வந்து அவாய்ட்லாம் பண்ணல போல். ஃப்ரேயாவுக்கு வந்து அவளுடைய தனிமையை விடுறான். பட் எனக்கு தெரிஞ்சு ஃப்ரேயா கிட்ட நல்ல பேச்சுவார்த்தை வச்சுருந்தான்னு வைங்களேன், கிரேட்டோஸ் செம்மையாக இருந்திருக்கோம் மக்களே. யோசிச்சு பாருங்கள், இந்த வேலல்லாக்கு வந்து ஃப்ரேயாவையும் கூட்டு வந்திருந்தோன்னு வைங்களேன், வேறு லெவலில் சம்பவம் பண்ணியிருந்துருக்கலாம். பட் கிரேட்டோஸ் இவனுடைய தனிப்பட்ட பயணத்தில் ஃப்ரேயாவை இழுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி நினைக்கிறான். ஏன்னா அவளுடைய உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துட போதோ அப்படின்ற மாதிரி கவலைப்படுறான் போல். சுற்றி ஒரே இடத்துக்கு தான் வர வைக்குது. இங்கேயும் லாக் செய்யப்பட்டிருக்கு, எல்லா இடமும் லாக் செய்யப்பட்டிருக்கு. அப்போ இதுக்குண்டான
மேபி அந்த டோருக்கு போகணும்னு நினைக்கிறேங்க. அங்கே ஒரு டோர் இருக்குது பார்த்தீங்களா, இருங்க அதை போய் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இந்த கேமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக டிசைன் பண்ணியிருக்க மாதிரி இருக்குது. இங்கே வேறு பாருங்களேன், ஒரு ரெட் செஸ்ட் இருக்குது, அதுதான் எடுக்க முடியாதோ, லாக் செய்யப்பட்டிருக்கு. இப்போதைக்கு நம்ம சீக்ரெட் செஸ்ட்லாம் ஆசைப்பட வேணாம் மக்களே. கேமில் எங்கே வழி போதோ அதை நோக்கி நம்ம போக ஆரம்பிப்போம். மேபி ப்ராக்ரஸ் பண்ணி போக போக நம்மளுக்கு கிடைக்குமா இருக்கும். வரானுங்க. இது அவன் தானே? ஆமாங்க, அந்த மேஜிக் போட்டு வேனையமில் ஒருத்தன் வருவான் பாருங்க. ஆஹா 3 பேர் ஓடு கிரேட்டோஸ். ஏன்னா என்கிட்ட அந்த அளவுக்கு பெரிய பவர்லாம் கிடையாது. ஹெல்த்தே இந்த இதில் கிடைக்க மாட்டேங்குது மக்களே. ரொம்ப பார்த்து சூதானமாக தான் ஆடணும். ஏய் வாடா, இந்தா வாங்கிக்கோ, போய் அப்படிதான் ஓடு. செத்துற விட்டுற போறாயா? இன்னும் ஒரு அடி அடிச்சானா காலி நானு. ஆஹா ஓடி வராங்க. ஓடு வேற வழியே இல்லை. இப்படி ஓடி தான் நம்ம டாச் ஓடு. இவனே இந்த ஆட்டம் காட்டுறானா? அப்ப யோசிச்சு பாருங்க. ஆஹா இந்தா போகல. இவனை ஒரு போடு. இங்க பாருங்களேன், அதுக்குள்ள நம்மளுக்கு அப்படி ஓடு. ஷீல்டு வந்துருச்சா? அடிச்சிட்டானுங்க மக்களே, அடிச்சு விட்டாங்க மக்களே. திரும்பவும் பாருங்க, வெளியே வந்து விழுந்துட்டோம் நம்ம. Hey, Freya went down. You marched into Valhalla without even talking to us first? Nice to see you too, milady. It was a personal matter, and I would not take you from your duties. You breached Valhalla. Consider it worth my time. This entrance is secret. Who told you of this place? Nailed to our door 3 days ago. நான் சொல்றான், ஏதோ ஒரு நோட் விடப்பட்டிருந்தது அவன் வீட்ல அப்படின்ற மாதிரி சொல்றான். Kratos of Sparta, you are hereby invited to a challenge. Face the past, face the future. Master Valhalla, master thyself. பாருங்களேன். And then directions here, no signature. Who else knows of this entrance? Odin and us. It's likely a trap. அப்பனா ஓடி தான் அனுப்பி விட்டுருக்கானா கிரேட்டோஸை வேலைலாக்கு? You're thinking of going back in. Would you join me? Oh, don't let me intrude on your personal matter. Besides, I can't. Unlike the two of you, I've never died. இதுவரையா ஃப்ரேயா இறந்ததே இல்லன்றா? Return inside. Well, that depends on you. Valhalla draws from the memories of those who enter. In there, you're an open book. சம்ம மக்களே. Sure, you want to go back in? கிரேட்டோஸ்க்குள்ள என்ன காத்துட்டு இருக்கு அப்படின்றது சீரியஸ்லி தெரியல. How did you even get past the gate? I forced it open. With his bare hands. பேரண்ட்ஸை வச்சு He ஓபன் பண்ண. forced it open. There's an easier way if you insist on going back in. Come. Sigrun, maybe later we could continue with that one conversation. இவரை பாருங்க. Mimir, I think you've said enough. Ah. இன்னமும் சிகரனுக்கும் மீமிற்கும் ஒரு சைடு போயிட்டு இருக்கு. சம மக்களே. ஸோ இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா ஃப்ரேயாவும் நம்ம கூட சேர்ந்து வரப்போறா. பட் இன்னமும் கோவமா இருக்கா கிரேட்டோஸ் மேல. And the other matter we discussed? You're still thinking, I take it? I am. அப்படின்னு கிரேட்டோஸ் கிட்ட ப்ரொபோஸ் பண்ணியிருக்கா. ஏதோ ஒன்று நடந்திருக்குங்க. What this is? சொல்கிறா பாருங்களேன், ஏதோ ஒன்று கிரேட்டோஸ் கிட்ட கேட்டிருக்கா. அது கிரேட்டோஸ் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான் போல. அண்ட் கொஞ்சம் அதுக்கப்புறமா தான் ஃப்ரேயா கிட்ட இருந்து விலகி இருக்க ஆரம்பிச்சிருக்கான். அப்படி என்ன நடந்திருக்கு அப்படின்றது எனக்கு தெரியல சீரியஸ்லி. அண்ட் நோட் பார்த்தீங்கன்னா ஓடின் ஊட்டியிருக்கான்னு நினைக்கிறேங்க. எல்லாருமே அப்படி தான் சொல்கிறாங்க. வேலலாக்கு பயணம் செஞ்சு போகிறதுக்காக கிரேட்டோஸோடைய டோரில் வந்து ஒரு நோட் விடப்பட்டிருந்தது போல். அந்த நோட்டில் வந்து நீ வேலலாக்கு போ, உன்னுடைய ஃபியூச்சர் அண்ட் பாஸ்ட்டை எதிர்கொள்ளு அப்படின்ற மாதிரி போட்டிருந்தது. All right, gentlemen. Let's send you in properly prepared this time. First, Valhalla requires you to perform the ritual of selection. என்னங்க சொல்கிறா சிக்ரனு? ஏதோ ஒரு ரிச்சுவல் பெர்ஃபார்ம் பண்ணோம், அப்போ தான் வேலலா கேட்டை ஓப்பன் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஒரு மாதிரி க்ரேஸியாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. அப்போனா நம்ம ஆரம்பத்தில் வந்து அடி வாங்கிலாம் அவுட் ஆகல. கேம் ஸ்டோரியே வந்து அப்படி தான் ப்ராக்ரஸ் ஆகிருக்குமா இருக்கும். என்ன தானே அவனை டிஃபீட் பண்ணணும்னு நினச்சா கூட டிஃபீட் பண்ணியிருக்க முடியாதா இருந்திருக்கும் போல். இருங்க இதை என்னன்றதை பார்ப்போம். இங்கே பாருங்களேன், ரேஜ் நம்மளுக்கு கொடுக்குது. ஃபியூரியா, வேலரா இல்லைனா விராத்தா. நம்மளுக்கு காட் ஆஃப் ராக்னராக் கேம்லலாம் கடைசியில் பார்த்தீங்கன்னா ராத்து தான் கை கொடுத்துச்சு. ஏன்னா கிரேட்டோஸ் கையில் என்ன வெப்பன் வச்சுருக்கானோ அதை வச்சு குத்தி கிளிப்பா எனிமீஸை. அதனால் நான் இதையே எக்யூப் பண்ணிக்கிறேன் சீனு மக்களே. ஸோ இதில் இருக்கிறத நான் இது பண்ணிட்டேன். அப்போ இந்த பில்லரில் என்ன இருக்குது? சூஸ் ஷீல்டு போலங்க. ஷீல்டை நம்ம சூஸ் பண்ணோம். ஓகே, இப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும். ஏன்னா காட் ஆஃப் ராக்னராக்ல வந்து நான் பேரி பண்ணுறதுக்கும் கரெக்ட்
கரெக்டாக ஷீல்டை வச்சு பிளாக் பண்ணுறதுக்கும் பயங்கரமாக கஷ்டப்பட்டேன். ஸோ மேபி இந்த வாட்டி ஸ்டோன் வால் ஷீல்டை வச்சு நான் விளையாண்டு பார்க்கவா. ஏன்னா இந்த ஷீல்டை வந்து நம்ம பேரிலாம் பண்ண முடியாது. எனிமீஸ் அட்டாக் பண்ணுறத கம்ப்ளீட்டாக பிளாக் பண்ணிகிட்டே இருக்கலாம். அண்ட் ஷீல்ட் ரீசார்ஜ் ஆனதுக்கப்புறமா டபுள் டேப் பண்ணி எனிமீஸ் அட்டாக் பண்ணலாமாமா. இதை வச்சு ட்ரை பண்ணி பார்க்குறேங்க எப்படி இருக்குன்னு. Good. Now, let my sister speak to you of Valhalla's rules and its values. வேலல்லாக்கு ரூல்ஸ்லாம் இருக்கா? என்னம்மா சொல்கிற சிக்ரனே? அவளுடைய சிஸ்டர்ஸ் வந்து சொல்லி தருவாங்களாம் வேலல்லாவுடைய ரூல்ஸ் என்ன ஏது அப்படின்ட்டு. What do you know of this place? The challenge of Valhalla is not merely about overcoming obstacles. It's about the way you overcome them, how you demonstrate mastery of your own powers. We can guide you down a path, but Valhalla will be the judge of your progress. Return to me when you've met a goal, and we will observe the effects. அதான் நான் சொல்கிற மாதிரி கிரேட்டோஸ் அவனுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி பண்ணுறான் அப்படின்றத வச்சு எவாலுவேட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ பக்காவாக பெர்ஃபார்ம் பண்ணானா அடுத்த கட்டத்துக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. இருங்க இவங்கிட்ட பேசி பார்ப்போம். Valhalla seeks to foster wholeness and balance within those who enter. To fully master yourself, you can't rely on only your most familiar tactics. I use the tactics appropriate to the situation. Of course, but varying your approach will demonstrate to Valhalla the full mastery of your abilities, and Valhalla will reward such demonstrations. Be sure to come back and see me as you progress. எனக்கு இன்னமோ என்னைய வச்சு செய்ய போதுன்னு நினைக்கிறேன் இந்த வேலல்லா லொக்கேஷனு. ஏன்னா ஒரு இடத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு எனிமீஸ்க்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய யுக்தியை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லுது. Air, Gunnar, with me. அப்போ சிக்ரனும் வருவாளா நம்ம கூட? வந்தானா செம்மையாக சம்பவம் பண்ணலாங்க உள்ளே இருக்கவங்க எல்லாரையுமே. என்னங்க பண்ணுறாங்க? பாட்டுலாம் பாடுறாங்க. ஆஹா வேற லெவலுங்க, வெறித்தனம் பாருங்களேன். வேல்கிரீஸ் கூட ஏதோ ஒரு மேஜிக் தெரியுது வேர்ட்ஸ். Now you can enter Valhalla by this gate. சீனுங்க. Without suffering the penalty of breaching. Thank you, Sigrid. அண்ட் இந்த வாட்டி நம்ம அவுட் ஆனோம்னா திரும்பவும் கேட் வந்து ஓப்பன்லேயே இருக்கும், நம்ம ஈஸியாக போகலான்னு நினைக்கிறேன். ஏன்னா வேல்கிரீஸ் பார்த்தீங்கன்னா பெர்மனெண்ட்டாக ஓப்பன் பண்ணி வச்சுட்டாங்க. நான் சொன்ன மாதிரி ஆரம்பத்தில் ஒரு சிலைகளை பார்த்தோம் பார்த்தீங்களா, அது வேல்கிரியுடைய சிலை தாங்க இருக்கும். அதனால தான் உங்களுக்கு வேலலா பற்றி எல்லாமே தெரியுது. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாமே கரெக்டாக சொல்கிறாங்க. அண்ட் வேலலா கேட்டையும் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஓப்பன் பண்ணி விடுறாங்க. அவ்வளோதான் மக்களே, திரும்பவும் ஸ்க்ராட்சில் இருந்து வர்றானுங்க. ஏய் போடா அப்படி போ ஓடு. ஆமாம் நான் வந்து இப்போ ஷீல்டு வச்சுருக்கேன், எதுக்கு பயப்படணும்? போ அப்படி. என்கிட்ட இப்போ ஹெவி ஷீல்டு இருக்குடா, இந்தா போய் அவனை அடி வாங்கிக்கோ. இந்தா பிளாக் பண்ணு. கரெக்டாக பிளாக் பண்ணும்போது அடிக்காதீங்கடா. துண்டா வெட்டிட்டான் மக்களே மனுஷன். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஓப்பன் பண்ணும். என்னமோ காட்டுது ரேஜ் மாஸ்டரி. இப்பயும் பாருங்க, ஆக்ஸ் இல்லைனா ஸ்பியர் நம்ம சூஸ் பண்ணலாம். ஆக்ஸ் வந்து ஆக்ஸ் கில் அடிச்சோன்னா ஸ்ட்ரென்த் ஏறுமா, அண்ட் ஸ்பியரில் வந்து ஸ்பியர் கில் அடிச்சோன்னா ஹெல்த் ஏறுமா. ஆக்ஸா ஸ்பியரா? ஆக்ஸ் ஆரம்ப கட்டத்தில் ஆக்ஸ் தான், அதுக்கப்புறமா நம்ம பார்த்துப்போம். அண்ட் உள்ள ஒன்றும் இல்லைங்க, ஏற்கனவே நம்மளுக்கு சொல்லி தந்து தான் சொல்லி தருது. அதாவது அந்த கில்ஃபை எப்படி எக்யூப் பண்ணும் அப்படின்றதெல்லாம். அதனால் அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. திரும்ப நம்ம வந்த ரூட்டுக்கு தான் போகணும்னு நினைக்கிறேன் மக்களே. ஆரம்பத்தில் போகணும் பாருங்கள். இந்த டோரை ஓப்பன் பண்ணிப்போம். நம்மளை ஒரு எனிமீஸ் டிஃபீட் பண்ணாங்க பாருங்கள், அவங்கள திருக்க விடணுங்க. வரானுங்க இவங்களாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பட்டுன்னு சம்பவம் பண்ணிடலாம் டக்குன்னு. ஆட இந்த ஹெவி ஷாட் போடலான்னு வரும்போது தான் நம்மளை நச்சு பண்ணி விட்டுறானுங்க. பிரித்து மேய்வோம், ரொம்ப நாள் ஆச்சு பிரித்து மேய்ஞ்சி. அவ்வளோதான், நச்சக் பண்ணி விட்டாச்சு மக்களே. ஓடி போய் இவனை சம்பவம் பண்ணலாம். ஓ அப்படி, அவ்வளோதான் வெட்டியாச்சு. அட்ரா எப்படி பார்த்தல ஷீல்டை அம்புட்டு தான் முடிச்சு விட்டாச்சா. ஆனால் நிறைய சைட் ஸ்டோரி தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேங்க இந்த கேம் விளையாடும். மிமிருக்கும் சிக்ரனுக்கும் என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கிரேட்டோஸ் கேட்குறான். பட் பெருசாக எதுவும் சொல்லிக்க மாட்டேன்றான் மிமிர். ஓகேங்க, இப்பயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 ஆப்ஷன் காட்டுது ரூனிக் அட்டாக்ல. ஒன்று வந்து இவாடன்ஸ் அண்ட் வில், இன்னொன்று வந்து எல்ஸ்டேஜ். அதை நான் கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணலான்னு தெரில. பட் இதுதான் நம்ம எப்பயுமே அடித்து தும்சம் செய்வோம். ஞாபகம் இருக்கா? என்னுடைய ஃபேவரட் அடி. அதனால நான் இதை எடுத்துக்கிறேன் மக்களே. சீனு இப்போ எவனாவது வந்தானா ஃபன்னாக இருக்குமே. இருங்க, இந்த கேட்வேக்குள்ளே போனோம்ல, கேட்வேக்குள்ளே போயிடலாம். ஆக்சுவலாக மிமிருக்கும் சிக்ரனுக்கும் வந்து ஏற்கனவே டச் இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க. பட் ஏதோ ஒரு ரீசனால பிரிஞ்சிருக்காங்க. அது என்ன ரீசன் தெரில. மேபி ஓடினா இருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா ஓடின் கீழே தானே மிமிர் வேலை செஞ்சுட்டு இருந்தான். அது வந்து மேபி சிக்ரனுக்கு பிடிக்காம இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். So this is no piece of Asgard at all. Just something spun from your memory of it. Fascinating. கிட்டத்தட்ட லூப் மாதிரி இல்ல. Part seems peaceful. We should have a look around. Now, can't you see how far you've come? However far I have come.
Let's focus on the enemy now. ஆஹா ஆமாம் ஸ்பீச்சில் என்ன கொடுக்குறான் அப்படின்னு கேட்க வந்த அதுக்குள்ளே எனிமிஸ் வந்துட்டானுங்க. செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருந்தான் மக்களே. ப்ரே ஆக்சுவலாக ஆரம்பத்தில் சொல்லிட்டு இருந்தா பார்த்தீங்களா கிரேட்டோஸ் கிட்ட, நான் சொன்ன விஷயத்தை யோசிச்சியா அப்படின்ட்டு. மேபி ஃப்ரேயா வந்து அவளுடைய ரிலம் இருக்குது பார்த்தீங்களா வேனைமு, அதுக்கு வந்து ஜென்ரலாக பதவி ஏறு அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பான்னு நினைக்கிறாங்க. பட் அதுக்கு வந்து கிரேட்டோஸ் இப்போதைக்கு முடியாதுன்னு சொல்லிட்டானா என்னன்னு தெரியல. அதுதான் மிமிர் அட்வைஸ் பண்ணுறான், நீ வந்து வேனைமுக்கு ஒரு ஜென்ரலாக ஆகலாம் அவளை, அது உனக்கும் நல்லது ஃப்ரேயாக்கும் நல்லது அப்படின்ற மாதிரி. தெரியலையே அதுதான் அப்படி சொல்கிறானா இல்லை நான் வேறு மாதிரி தப்பாக புரிஞ்சுட்டானான்னு தெரியல. இருங்க மூளை இவங்களை வேட்டையாடுவோம். ஏகப்பட்ட பேர் இருக்கானுங்க. இவனுக்கு தானே போன வாட்டி நம்மளை சம்பவம் பண்ணானுங்க. இப்போ நம்ம இவங்களை சம்பவம் பண்ணுவோம். எல்லாமே பிரித்து மேலாம் நடுமண்டிலே வச்சாச்சு. அடுத்து இவன் ஒருத்தர் இருக்கான், அக்கா இருக்காங்க. அக்கா வாக்கா ஆம்புட்டு தான் இவங்களையும் முடிச்சாச்சு. இந்த அக்கா மார்க் பண்ணி அடிப்போம். எப்படிக்கா இந்தா போயிட்டு வாக்கா. சீனு மக்களே இவங்களையும் முடிச்சு விட்டாச்சு. வேறு எவனாவது இருக்கானா? கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு, வைப் அவுட் பண்ணியாச்சு. இப்போ இந்த சீக்ரெட் செஸ்ட்டில் என்ன இருக்குது அப்படின்றத பார்ப்போம். டெட்லி அவேக்கனிங் நல்லா இருக்குது மக்களே, அதாவது ஃப்ராஸ்ட் அவேக்கன் டேமேஜ், அதனால் இதை எடுத்துக்கிறேன் நான். பட் ஃப்ராஸ்ட் அப்பப்போ நம்ம ரீசார்ஜ் பண்ண மறக்கக்கூடாது. அதாவது இப்படி பண்ணுவோம் பார்த்தீங்களா, இது பண்ணி அடித்தா பவர் அடிக்குமாமா. போகிறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு ஹெல்த் இருக்குது, பட்டுன்னு இதை அடிச்சுப்போம். எனக்கு தெரிஞ்சு இந்த கேமில் ஹெல்த் ரேராக தான் கிடைக்கும்னு நினைக்கிறேங்க வேலைலால். சூப்பர். இப்போ இங்கே ஒரு கேட்வே ஓப்பன் ஆகிருக்கு பாருங்க, இதை ஓப்பன் பண்ணி போவோம். நம்ம ஒரு டெஸ்ட்டையாக கடந்து நம்ம போயிட்டே இருக்கோம். போகிற போக்கில் கிரேட்டோஸ் அவனுடைய பாஸ்ட் ஃபியூச்சர்லாம் மீட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆஹா சொல்ல ஜோட்நாமுக்கு வந்துட்டோமா? I do agree with you about Freya's counsel. It is a noble idea. It should succeed on her merits. மக்களே ஒரே நிமிஷம், நான் கொஞ்சம் இந்த ஸ்டோரியெல்லாம் கவனித்து தான் விளையாட போகிறேன் இந்த கேமில். ஏன்னா அப்போ தான் ஸ்டோரியோடைய லோர் என்னன்றது புரியும். இப்போ என்ன சொல்கிறான் பாருங்கள் மிமிர், அதாவது ஃப்ரேயாவை மேரி பண்ணிக்கலாம்லாம் அப்படின்ற மாதிரி கேட்குறானா. அப்படி தாங்க எனக்கு புரிஞ்சுது. அதாவது 2 பேரும் சேர்ந்து ஒன்றா ஆச்சு புரியலாம்ல, அது எல்லாத்துக்குமே இந்த 9 இல்லத்துக்கும் நல்லதாச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஆஹா என்னங்க நடந்துக்கிட்டு இருக்கு? அதை தான் கிரேட்டோஸ் தவிர்க்க பார்க்குறான்னு நினைக்கிறேன், எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்ற மாதிரி. பட் மிமிர் பார்த்தீங்கன்னா வற்புறுத்திக்கிட்டு இருக்கான். வேறு ரோல் மக்களே. இங்கே பார்த்தீங்களா வேனைமுக்கு வந்தாச்சு. இதுதான் கிட்டத்தட்ட கனவு லோகம் மாதிரிங்க வேலை இல்லை அப்படின்றத. இவன் என்னெல்லாம் பிரெயினில் வச்சுருக்காங்களோ அதெல்லாம் வந்து தோன்றிக்கிட்டு இருக்கு வித்தியாசமாக. இந்த லைன் கிங்லாம் அங்கே தானே நம்ம பார்த்தோம். அவ்வளோதான் காலி பண்ணியாச்சு. லைன் கிங்கே வரனா இரு போடலாம். ஸ்டாண்ட்ஸை சேஞ்ச் பண்ணி பட்டுன்னு சுற்றி விடுவோம். இதா ஆஹா ஒரு சுற்று தான் வருது. ஸ்கில்ஸ் கூட ஏக்கமாக்க அப்கிரேட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேங்க. அப்புறமா செக் பண்ணி பார்க்குறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டோர்வே ஓப்பன் ஆகிடுச்சு. டோர்வேக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சீக்ரெட் செஸ்ட்டை ஓப்பன் பண்ணி என்ன இருக்குது அப்படின்றத பார்த்துப்போம். என்னாச்சு? ஏதோ ஒரு ஃப்ளீட்டிங் எக்கோஸ் அப்படின்ற மாதிரி கிடைக்கிது மக்களே. இந்த மாதிரி எக்கோஸு அதெல்லாம் எடுக்கிறோம் பாருங்கள், அதெல்லாம் வச்சு அப்கிரேட் பண்ண முடியுமா என்னன்றது தெரியல. சின்ட்ரியை மீட் பண்ணுவோமா? கண்டிப்பாக மீட் பண்ண மாட்டோம், ஏன்னா பயங்கரமான கானில் இருக்கான் சின்ட்ரி நம்ம மேலே. ஸ்வாட்டர் ஃபைம் இப்போ வந்திருக்கு இடம் செம்மையாக இருக்குல்ல, ஸ்வாட்டர் ஃபைம் சாங்சுரி. I would not refuse to aid her when in need. I have done and will do my part to fight for peace, regardless of title, regardless of whether I sit in authority. ஆனால் மிமிர் ஏன் கம்பல் பண்ணுறான்? கிரேட்டோஸோடைய மண்டையை சேஞ்ச் பண்ணுற மாதிரி எனக்கு தோணுது. ஃப்ரேயா சொல்கிறத பண்ண வேண்டியதானே அப்படி இப்படின்றான். பட் கிரேட்டோஸ் உறுதியாக இருக்க மாதிரி தோணுதுங்க. ஏற்கனவே என்னுடைய பாஸ்ட் என்னால் மறக்க முடியல, இதில் புது லைஃப் வேறையா அப்படின்ற மாதிரி கிரேட்டோஸ் யோசிக்கிறான். ஓகே இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மைனர் ஹெல்த் பர்ஸ்ட் அண்ட் சர்வைவல் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று கிடச்சிருக்கு மக்களே. அதாவது ரூனிக் கில்ஃப் அப்கிரேடா? எனக்கு தெரிஞ்சு இது அப்கிரேட் பண்ணுறதுக்கு உண்டான இடம் நினைக்கிறேங்க இந்த ஸ்லாப். இங்கே பாருங்களேன், ஹெல்த் பர்ஸ்ட் வேணும்னா கிராஃப்ட் பண்ணிக்கலாம், இல்லை ரீச் நம்மளுக்கு ஹெல்த் தாங்க முக்கியம். அதனால் இதை நான் கிராஃப்ட் பண்ணிக்கிறேன். சீனு மக்களே இது பாருங்களேன், ஸ்டன்னிங் மைட்டாமா. ஸ்டண்ட் எனிமீஸ் நம்ம கொண்டோன்னா ஸ்ட்ரென்த்தை வந்து ஸ்டாக் அப் பண்ணோம் அப்படின்ற மாதிரி காட்டுது. இதையும் கிராஃப்ட் பண்ணிக்கலாம். இப்போ தெரியுதா அந்த ஃப்ளீட்டிங் எக்கோஸ்லாம் எதுக்கு யூஸ் ஆகுதுன்ட்டு? இந்த மாதிரி விஷயத்தை புது விஷயத்தை கிராஃப்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. அண்ட் ஹெவி ரூனிக் அட்டாக்கையும் நம்ம வேணா அப்கிரேட் பண்ணிக்கலாம். அப்கிரேட் பண்ணி விட்டுருவோம் மக்களே. சீனு இது ஏன்னா வேறு லெவலில் சம்பவம் பண்ணணும் நான் சொன்ன மாதிரி. அவ்வளோதான், நம்மகிட்ட ஃப்ளீட்டிங் எக்கோஸ் காலி ஆகிடுச்சு. போகலாமா? அதே மாதிரி கிரேட்டோஸ் இன்னொரு வார்த்தையும் சொன்னாங்க. அதுக்குன்னு நான் ஃப்ரேயா வந்து ஒதுக்கலாம் போகிறதில்ல. ஃப்ரேயாவுக்கு என்னெல்லாம் ஹெல்ப் வேணுமோ அவள் எங்கெல்லாம் கூப்பிட்றாளோ அங்கெல்லாம் நான் போய் நிற்பேன் அப்படின்ற மாதிரியும் உத்தரவாதம் போகலாம். செம்ம கேரக்டருங்க கிரேட்டோஸு. இப்போ நம்ம மேலே போகணுமா கீழேயா? எதுக்கும் மேலே போய் என்ன இருக்குது அப்படின்றத செக் பண்ணி பார்த்துட்டு கீழே போகிறேன். எல்லாமே இந்த சப்ஸ்டன்ஸ் தான் மக்கள் இருக்குது. என்ன பண்ணணும் அப்படின்றதான் தெரியல. இங்கே ஒரு ரெட் செஸ்ட். நான் எப்போ தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது? எனக்கு அதுதான் புரிய மாட்டேங்குது. சரி ஓகே, இங்கே ஒரு கேட்வே இருக்குது. இப்போதைக்கு இந்த கேட்வேவாக போக ஆரம்பிப்போம். நம்ம ஒரு லொக்கேஷனாக நம்மளை கூட்டு போயிட்டு இருக்கு. அடுத்து எந்த இடம்? எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. இதுவும் ஷார்ட்டர் ஃபைம் தான் இல்லை? ஆமாங்க, டுவார்ஃப்ஸோட இடம் தான் வந்திருக்கோம். எப்படியும் வருவாங்கன்னு நினைக்கிறேன். எதுக்கும் இவங்களாம் அடிச்சு விட்டுலாமா? ஐயோ வரானே. நினச்சேன் சிலையாக இருக்கும் போதே நினச்சேன் இந்த மொத்த பவர்
அப்போ அவன் அடிக்கிறது முன்னாடி நான் அடிச்சு தூக்கி போட்ட மக்களே. அப்படியே கீழே தள்ளியாச்சு. வரானா இரு பெரிய அடியை போடலாம். 3 பேருக்கு விழும். இப்போ நச்சு 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 நச்சு. அவ்வளோதான். இன்னும் ஒருத்தன் காலியால. இப்போ நச்சு பண்ணி விடலாம். சூப்பர். பின்னாடி அவனாவது வரானா. எங்க இருக்கான்? இந்த பில்லர் கூட தூக்கி போடலாம். எங்க போய் தொலைஞ்சான் அதுக்குள்ள? இப்போ வாடா டேய். எனக்கு ஸ்ட்ரென்த் எல்லாமே ஸ்டாக் அப் ஆகிருக்குடா. ஆளக்கானுமே. ஐயோ அவன் மக்களே. இவன் தானே. நான் என்ன நினைச்சேன்னா அந்த சின்ன கிங்காங்க மாதிரி ஒரு தரப்பானே வாயிலிருந்து பாய்சனை கக்குவான் பாருங்க, அவன் நினைச்சேன். நல்ல வேலை அவன்லாம் கிடையாது. அடுத்த கேட்வே எங்கே ஓப்பன் ஆயிருக்கு? இங்கே ஒரு சீக்ரெட் செஸ்ட் இருக்குப்பா. இருங்க முதல்ல சீக்ரெட் செஸ்ட்டை குத்திப்போம். கேட்வே பக்கத்துலேயே தான் சீக்ரெட் செஸ்ட்டை வச்சுருக்காங்க. இதில் என்ன இருக்குது? மாஸ்டரி சீல் 15 கிடச்சிருக்கு. இதை வச்சு நம்ம என்ன அப்கிரேட் பண்ண முடியும்னு தெரியல. ஓகே, நான் சொன்ன மாதிரி எக்ஸ்ப்ளோர் அந்தளவுக்கு பெருசாக பண்ண போகிறதில்ல. நம்ம வாட்டுக்கு கேட்வேவை ஓப்பன் பண்ணி போகலாம். எக்ஸ்ப்ளோர் பண்ணாலும் பெருசாக எதுவும் கிடைக்க மாட்டேங்குது. கரெக்டாக கேட்வே கிட்ட தானே வச்சுருக்காங்க சீக்ரெட் செஸ்ட்லாம். டச் த அசெண்டிங் சாண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி காட்டுதுங்க. என்னடா திரும்பவும் வந்த இடத்துக்கே வந்திருக்கோம். ஆஸ்கார்ட் சாங்சுரிக்கு ஏதாவது புதுசாக ஓப்பன் ஆயிருக்குமா? That is the path we seek. A way up and forward. Valhalla's inner reaches. I can feel it. அங்க பாருங்க இப்போ ஓபன் ஆயிருக்கு போல. Valhalla madness. At least it's good to see you in action again. You're already more your cheery self than I've seen in moons. Without a trace or a fight in front of you, I've wondered after your well-being. Combat can be terrifying. தெரியுதா நம்ம ஒரு இடமும், அதாவது ஒரு சோதனையை முடிக்க புதுசா ஏதோ ஓப்பன் ஆகுது. என்னங்க இது த்ரோனு? What is this? இந்த த்ரோன் தான் நம்ம ஆரம்பத்துல பார்த்தோம். You recognize your old seat, don't you? யாருங்க இவன்? மிஸ்டீரியஸ் வாய்ஸ். I have not forgotten the debt I owe you. யாருங்க கிரேட்டோஸ் மண்டைக்குள்ள மிஸ்டீரியஸான வாய்ஸ் ஏதோ ஒன்று பேசிக்கிட்டு இருக்கு. இந்த த்ரோன்ல நீ உட்கார்ந்ததை மறந்துட்டியா ஒரு காலத்துல அப்படின்ற மாதிரி சொல்லுது. ஆஹா, God of War 2 ஈவென்ட்டை மென்ஷன் பண்ணுது மக்களே. This still feels reckless. ஏடா திரும்ப வெளியே வந்துட்டோம். That's odd. We're back outside, but we didn't, you know. Sometimes you reach as far as you're ready to go. Valhalla's decision or yours? Does this mean you're done in there? No. I will discover who invited me. I believe I am close. You're sure it's worth dying for? Oh, I think we're fairly accustomed to dying at this point. Don't be glib, Mimir. Valhalla restores you after honorable death in combat, but beyond that, it makes its own rules. And if you don't play by them, Kratos, the threat of death in there is real. That is good to know. If by good, you mean wildly disconcerting. ஸோ இந்த கேமே இதுதான் போலங்க. I do wish you luck. அதாவது கிரேட்டோஸை யார் இந்த இடத்துக்கு இன்வைட் பண்ணா அப்படின்றத கண்டுபிடிக்கிறது தான் இந்த கேமேன்னு நினைக்கிறேன். பாருங்க, அந்த இன்விடேஷன் அப்படின்ற மாதிரி காட்டுது. யார் அந்த மிஸ்டீரியஸ் வாய்ஸ்? ஓடினோட வாய்ஸ் மாதிரி தெரியல. இங்கே எதுவும் காட்டுது மக்களே. இருங்க என்னன்றதை பார்க்குறேன். சைட் குவெஸ்ட்லாம் காட்டுது. Do these tasks, return here for rewards. Fair enough. பாருங்களேன், ஏதோ ஒரு டாஸ்க் இருக்காமா, அதை கம்ப்ளீட் பண்ணால் நம்மளுக்கு ரிவார்ட் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. ஏதோ ஒரு லேபர் மார்க்கராக நம்மளுக்கு ரேண்டமான டாஸ்க் வந்து கொடுக்கப்படும். அதை வந்து முடிச்சா ரிவார்ட் கிடைக்குமா? ஆட பாவிகளா, போகிற போக்கில் பார்ப்போம் அதையும் என்ன அப்படின்ட்டு. இப்போ நம்ம ஆக்சுவலாக போக வேண்டிய இடம் இது என்னது சீனுங்க. அங்கே பாருங்கள், ஆர்மர்ஸ் நம்ம கிராஃப்ட் பண்ணிக்கிற இடம் போல். பட் என்ன பிரச்சனை அப்படின்னா, இது எல்லாமே வெறும் காஸ்மெட்டிக் ஆர்மர் மட்டும்தான். அதாவது கிரேட்டோஸோடைய பவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணாது, அவனுடைய அப்பியரன்ஸ் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணும். கிரேட்டோஸை கம்ப்ளீட்டாக அந்த டார்க் ஒடிசி செட் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஆர்மரை போட்டு வியர் பண்ண வச்சுட்டோம் மக்களே. பார்க்கறதுக்கே செம்ம ரெகார்டாக இருக்கான். பாருங்களேன், வெறித்தனமாக இருக்குல்ல, ஃபுல்லாகவே பிளாக்கு. சரி வாங்க சமம் பண்ண போவோம். ஸோ திரும்பவும் நம்ம எத்தனை வாட்டி தான் வந்த இடத்துக்கே வந்து சுற்றிக்கிட்டு இருக்கணும்? இங்கே பாருங்களேன், இங்கே ஏதோ ஒன்று புதுசாக இந்த வாட்டி காட்டுது. என்னன்றதை படித்து பார்ப்போம். இந்த இடத்துல அன்லாக் ஆகிற அப்கிரேட்லாம் பெர்மனன்ட் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கானுங்க. கிட்டத்தட்ட அந்த ஆப்பிள் ஹாரன் எடுப்போம் பாருங்கள், அந்த மாதிரி போல மக்களே. ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து மாஸ்டரி சீலை வந்து எடுத்தோம். ஸோ இந்த வாட்டி நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்த்தை வந்து கிராஃப்ட் பண்ணிக்கிறேன். இதுதான் எனக்கு மெயின். சூப்பருங்க. ஸோ கிரேட்டோஸோடைய மேக்ஸிமம் ஹெல்த்தை வந்து ஒரு கட்டம் இன்க்ரீஸ் பண்ணியாச்சு. வேணும்னா அடுத்த கட்டமாக இன்க்ரீஸ் பண்ணலாம். ரேஜ் தேவையா, ஹெல்த் தேவையா? அதுக்கு முன்னாடி இங்கே என்னமோ இருந்தது ஸ்டாட்ஸு. ஸ்ட்ரென்த்தோடைய ஸ்டாட்ஸ்லாம் நம்ம கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும். அதனால் ஸ்ட்ரென்த்தை நான் கிராஃப்ட் பண்ணிக்கிறேன் மக்களே. சூப்பர். கிரேட்டோஸோடைய ஸ்ட்ரென்த்தை பெர்மனெண்ட்டாக இன்க்ரீஸ் பண்ணியாச்சு. டிஃபென்ஸை ஏற்றணுமா, ரூனிக்கை ஏற்றணும். நான் ஸ்ட்ரென்த்தையும் ரூனிக்கை மட்டும் ஏற்றி ட்ரை பண்ணி பார்க்குறேங்க, விளையாட முடியுதா அப்படின்ட்டு. ஏன்னா ரூனிக் பார்த்தீங்கன்னா நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம்ல, ரூனிக் டேமேஜுக்கு வந்து பக்காவாக இருக்கும். வைட்டாலிட்டின்றது வந்து கிரேட்டோஸோடைய ஹெல்த் இன்க்ரீஸ் பண்ணும். கரெக்டாக
ஐயோ எதை இன்க்ரீஸ் பண்ணுறது எதை விடுறதுனே தெரியலையே. நான் ஸ்ட்ரென்த்தே இன்னொரு கட்டை இன்க்ரீஸ் பண்ணுறேன். நான் தொட்டா ஒரு 2 அடியில் தெரிக்கணும் எனிமீஸை, அந்த மாதிரி அப்கிரேட் பண்ணணும். சீனு மக்களே இப்போ வேணா வைட்டாலிட்டி அவ்வளோதான். சீல் நம்மக்கிட்ட இல்லை. இதுக்கப்புறம் சீல் எடுத்தால் தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு கிரேட்டோஸ் அப்கிரேட் பண்ண முடியும். போக ஆரம்பிச்சிருவோம். ரொம்பவே புதுசாக இருக்குங்க கேம் மெக்கானிக்ஸ். இங்கே பாருங்கள் போகிற வழிலாம், அதாவது இந்த கேட்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம என்னெல்லாம் அப்கிரேட் பண்ணமோ பண்ணிக்கலாம் போல். அதே தாங்க என்ன ரேஜ் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுது. நான் ரேப் தான் செலக்ட் பண்ண போகிறேன். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஷீல்டு என்ன ஷீல்டு யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரி காட்டுது. இதுவும் பார்த்தீங்கன்னா நான் ஸ்டோன் வால் ஷீல்டு தான் யூஸ் பண்ண போகிறேன். பார்ப்போம். ஸ்டோன் வாலில் வந்து நான் பயங்கரமாக திணறினேன்னா அதுக்கப்புறமா அந்த பேரி பண்ணி அடிப்போம் பாருங்க, அந்த ஷீல்டுக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சூப்பருங்க. திரும்பவும் வேலைலாம் கூட என்ட்ரு ஆயாச்சு. எத்தனை மாட்டி தான் செத்தோம் இல்லை சாவில், ஜஸ்ட் அந்த ஸ்டோரி ப்ராக்ரஸ் பண்ணுறோம். திரும்பவும் முடியுது. திரும்பவும் ஆரம்பத்துலேருந்து அட்டாக் ஆரம்பிக்கணும். பின்னாடி வரோம். போக போக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரேட்டோஸை வந்து நம்ம பவர் அப் பண்ணிட்டு கூப்பிட்டு போகிறோம். அதுதான் இந்த கேமில் ஒரே வித்தியாசம். பார்த்தீங்களா பட்டு பட்டுன்னு செதற விடுறோம். அண்ட் இந்த வாட்டி உள்ள என்ன இருக்குது அப்படின்றத பார்ப்போம். New attempt, new choices to make, a fresh start. சொல்கிறான் பாருங்க மிமிர். நியூ அட்டெம்ப்ட் நியூ சாய்ஸஸ் டு மேக். ஆமாம், நம்ம ஃபஸ்ட்டு கில்ஃப் எதை சூஸ் பண்ணுறோமோ அதை வச்சு தான் அடுத்தடுத்த கில்ஃப் வரும் அப்படின்ற மாதிரி காட்டுது. அதனால் பார்த்து சூஸ் பண்ணுமா மக்களே. இந்த வாட்டி பிளேட் ஆஃப் கேஸ்க்கு சூஸ் பண்ணிப்போமா. லக் சான்ஸ், அதாவது ரேஜ் பஸ்ட்டை வந்து உண்டாக்கும் அப்படின்ற மாதிரி காட்டுது. சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போம். ஆனால் ஆக்ஸுக்கு தான் நம்ம அப்கிரேட் பண்ணி வச்சுருக்கோம். பரவாயில்லைங்க, சும்மா மாற்றி மாற்றி ஆடுவோம். ஒரே வெப்பன் ஆடுறதா உங்களுக்கே பார்க்குறது கடுப்பாக இருக்கும். அதனால தான். ஓப்பன் சீசே இங்கே வருவான்லே. எவனோ ஒருத்தன் வருவானே. எவன் வருவான்? இப்போ இவன் தானே. இவன்லாம் பிளாக்கு பார்த்தீங்களா. ஸ்டோன் வால்ட் வெறித்தனம் பண்ணுது. பிளேட் ஆஃப் கேஸ் நல்லா தான் இருக்கு. நல்லா தான்ப்பா இருக்கு. இன்னும் அதே பவரோட தான்ப்பா இருக்கு. ஆஹா சம்பவம் பண்ணுது. இத்தனைக்கும் ஒன்றுமே நான் அப்கிரேட் பண்ண, இதில் அப்கிரேட் பண்ணாமே இவ்வளோ சம்பவம் பண்ணுது. அவ்வளோதான், நாசம் பண்ணியாச்சு மக்களே. வேறு லெவலு. ஆனால் உண்மையாகவே ஸ்டோன் வால் ஷீட் எனக்கு நல்லா யூஸ் பண்ண வருதுங்க. எனக்கு ஆரம்பத்துலேருந்தே ஸ்டோரி மோடில் பார்த்தீங்கன்னா அந்த பேரி பண்ணி அடிக்கிறது வரவே இல்லை. அதுக்காக சொல்கிறேன். இப்போ பாருங்கள் சைக்ளோன் ஆஃப் கேஸ் கிடச்சிருக்கு. நம்மளுடைய ஃபேவரட் சங்கு சக் ரெடி மக்களே. வெறித்தனமாக இருக்க போகுது. ஸோ நான் எப்படியும் இதை தான் செலக்ட் பண்ண போகிறேன். அது பண்ணுறதுக்கு முன்னாடி இது என்ன அப்படின்றத பார்த்துட்றேன். ரேம்பேஜ் ஆஃப் த ஃபியூரிஸா. ஆஹா ஆஹா இதுவா அதுவான்னு கேட்குறாங்களே. இதுதான் நான் ஆக்சுவலாக ஸ்டோரி மோடில் ஃபுல்லாக வச்சு விளாண்டுட்டு இருந்தேன். வேணாம், இந்த வாட்டி சைக்ளோன் ஆஃப் கேஸ் எடுத்துப்போம். உங்களை ஏன்னா நிறைய பேர் சொன்னீங்க ப்ரோ சங்கு சக்கரடியை பார்த்து பல நாட்களாக அதை யூஸ் பண்ணு அப்படின்ற மாதிரி. இந்த கேமில் நம்ம அதை யூஸ் பண்ணிடலாம் மக்களே. சீனு அடுத்த கட்ட டோருக்கு நம்ம போயாச்சு. இங்கே என்ன காத்துக்கிட்டு இருக்கு? இங்கே தானே இந்த ஹெவியான ஆளுங்களாம் வருவானுங்க. Look brother, the fog's lifted. Valhalla's becoming more open to you perhaps. So much to see in the distance there. You can see how all the little realm spaces connect to the higher plane. And those statues are certainly imposing. I recognize them. They are judges of the underworld from my homeland. Ah, well, you sound thrilled to see them again. Souls they deemed righteous were granted entrance to the Elysian fields. Those deemed wicked were cast into Tartarus. Ah yes, where the souls of the damned were tortured. அது யாருன்னு தெரியுதா? அங்கே நிற்கிற ஆளுங்க ஜட்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு காட் ஆஃப் ஆர் 3ல வருவானுங்களே. அதாவது அண்டர்வேர்ல்டில் வந்து செயினை வச்சு கையில் பிடிச்சிட்டு இருப்பானுங்க பாருங்க. அந்த ஜட்ஜஸ் வந்து இங்கே கண்ணுக்கு தென்படுது, கிரேட்டோஸோடைய கண்ணுக்கு. இதை தான் சொல்கிறாங்களா கிரேட்டோஸோடைய பாஸ்ட் வந்து இந்த இடத்துல பிரதிபலிக்கும் அப்படின்ற மாதிரி. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இடம் இப்போ ஓப்பனாக இருக்கும், என்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி மேபி சொல்கிறான். பட் அதெல்லாம் நான் பண்ண போகிறதில்ல. நம்ம வாட்டுக்கு ஸ்ட்ரெயிட்டாக போய் ஸ்டோரி என்ன அப்படின்றத பார்ப்போம். இங்கே ஒரு பில்லர் இருக்குது, தூக்கி வெட்டி விடுவோம் மோல. அவ்வளோதான். இதை நச்சக் பண்ணிவிட்டு இப்போ பட்டு 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 பட்டுன்னு சம்பவம் பண்ணலாம். அடுத்து யார் பின்னாடி ஒரு பின்னாடி எல்லாம் லயன் கிங்ஸும் இங்கே தான் இருக்குது. வெடிக்க போகிறான், ஓடிடலாம். அவன் வெடிச்சா இவனுக்கு வேற அடி விழுது பாருங்களேன். வெடிடா உன் நண்பன் எல்லாரையும் காலி பண்ணி எஸ்கேப் ஆயிட்டானுங்க மக்களே. போக நிறைய எனிமிஸ் வர்றாங்கப்பா. ஆரம்பத்துலலாம் பார்த்தீங்கன்னா கம்மியான எனிமிஸ் தான் வந்துட்டு இருந்தானுங்க. இப்போ போக பாருங்களேன். கமான் உங்ககிட்ட இருந்து இன்னும் அதிகமாக எதிர்பார்க்குறேன். போயிட்டு வாக்கா. அம்புட்டு தான் வரணா. லைன் கிங் தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. லைன் கிங்கை நாசம் பண்ணி விடுவோம். சூப்பர் ஸ்டன் பண்ணி பச்சக் பண்ணிடலாம். சீனு மக்களே, நம்ம சைக்ளோன் ஆஃப் கேஸ்லாம் மற்ற எனிமீஸ்க்கு யூஸ் பண்ணலாம். எவனாவது சுத்த போட்டாங்கன்னு வைங்க, அவங்களுக்கு யூஸ் பண்ணலாம். இப்போ எங்கே டோர் ஓப்பன் ஆகிருக்கு இருங்க. அதுக்கு முன்னாடி இங்கே என்ன இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ரிவார்டு ஹெவி ரூனிக் அட்டாக்கு இல்லைனா வேறு ஏதோ ஒரு ரிலண்ட்லெஸ் மைட் அப்படின்னு கிடச்சிருக்குங்க. இது என்ன பண்ணும்? ஃபாக் ஆஃப் பிம்பிள் வின்ட்ரு. இது வேணாம், நான் இதை சூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு ஸ்ட்ரென்த்து தான் முக்கியம். ஏற்கனவே நம்மளுக்கு ஆக்ஸுக்கு தான் ஹெவி ரூனிக் அட்டாக் இருக்குல்ல. ரீசெட் ஆகிடுச்சா?
ஐயோ இல்லையா ஹெவி ரூனிக் அட்டாக்கு? ஆடாடா எல்லாமே ரீசெட் ஆகுதுங்க. நம்ம ஒரு வாட்டியும் வெளியே போயிட்டு வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரூனிக் வந்து ரீசெட் ஆகிடுது. எடாவுடமா இருக்கு. Midgard in memoriam. I'm starting to see there's no fixed order to the realms we'll visit here. ஏடா இந்த வாட்டி மிட்கார்டுக்கு வந்துட்டோம். ஆஹா, Whose voice was that we heard when Valhalla sent us back from the throne? அப்போ அந்த மிஸ்டீரியஸ் வாய்ஸ் கேட்டது வந்து ஜேஸோடைய வாய்ஸா? அப்படி தானே கிரேட்டோஸ் மென்ஷன் பண்ணுறான். க்ரீக் மித்தாலஜியில் வந்து அவர் பழக்கப்பட்டவர் எனக்கு அப்படின்ற மாதிரி மெமரி கிட்ட சொல்கிறான். அதுக்கு அது அர்த்தமா இல்லை வேறு யாரையாவது குறிப்பிடுறானா தெரியல மக்களே. மிட்கார்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போமா இங்கே ஏதாவது இருக்கான்ட்டு. ஏன்னா இப்போ தான் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொன்னானே. பெருசாக ஒன்றும் இல்லை மக்களே. சின்ன சின்ன இந்த ஆக்சல் விர்ச்சஸ் மாதிரி இருக்குது. இதில் வந்து இந்த எக்கோஸ் கிடைக்குது, வேறு எதுவும் இல்லை. மாஸ்ட்ரி சீல் கிடைக்குதா? இன்னமும் பார்த்தீங்கன்னா இந்த லாக் செய்யப்பட்ட இடத்தெல்லாம் நம்மளால் ஓப்பன் பண்ண முடியல. அது எதுக்கு அப்படின்றது புரியல. பார்ப்போம். நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு கேமை ப்ராக்ரஸ் பண்ணி போகிறேன். இந்த கேமுடைய ஸ்டோரி லோருக்காக தான் நான் விளையாண்டுட்டுருக்கேன். அதாவது என்ன அப்படின்றது நான் தெரிஞ்சுக்கணும். ஸ்டோரியை உள்ள போவோம் மக்களே. இந்த வாட்டி மிட்கார்டில் என்ன நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்றத பார்ப்போம். இது என்ன இடம்? மிட்கார்டே பார்க்குறதுக்கு வினோதமாக இருக்குது. ஆஹா, இவன் தடியெல்லாம் வரான் மக்களே. போகிற போக்கில் அவனை அடித்தாதான் இதை ஓப்பன் பண்ண முடியும். இவனுக்கு சங்கு சக்கர ஷாட்டை இல்லை. வாராசா குளிருக்கு எதமாக வாங்கிட்டு போகிறாசா. இந்தா போடு. ஆஹா, கரெக்டாக ஷீல்டு எடுக்கக்குள்ள அடிக்கிறா. வாங்கிக்கோ. அங்கே பார்த்தீங்களா எல்லோ இதை கூட கரெக்டாக ஷீல்டு தாங்குது. வெறித்தனம் இதை தாங்காது மக்களே. இதை தாங்காது. ரெட்டை தாங்காது. இந்த மாதிரி விஷயத்த மட்டும் தான் தாங்கும். பர்ஃபெக்ட்டுங்க. அல்லக்கைங்களை தூக்கிட்டு வராரு. ஓடு. ஆஹா, டக்குன்னு ரெட்டை பார்த்து நம்ம ஓட ஆரம்பிக்கணும். ரேஜ் கூட போடலாமா? இருங்க, இந்த தடியை இருக்கான்ல, ரேஜை போட்டு செக் பண்ணி பார்ப்போம். எதுக்கு சும்மா வச்சிருங்க. நச்சு அவ்வளோதான், முடிச்சு விட்டாச்சு மக்களே. சீனு போராசா நீயும். ஓடு. அவன் உளுந்துருக்க கேப்லேயே போய் நச்சுன்னு அடிச்சு விட்ருவோம். அவ்வளோதான், முடிச்சு விட்டாச்சு. பின்னாடி வரான். ஓடிடலாம். ஏய், இந்த அக்கா வேற எம்சப்பிடிச்ச அக்கா பனியால் சூழ்ந்துருக்கா. முதல்ல பனிக்கட்டியை வளர்க்கணும் இவளுடைய உடம்புலேருந்து. சூப்பர். அப்படி அம்புடுதான் அக்கா. வரண்டா. நானும் அப்பப்போ ஷீல்டை நான் போட்டு தான் இருக்கேன், அதனால பிரச்சனை இல்லை. அவ்வளோதாங்க. ஏய் வேணடா திரும்ப வரான். இம்சை பிடிச்சவனே போடா. இப்போ தானே அடித்தேன் உனைய. அவ்வளோதான், மிட்டாரிலே அடிச்சு காலி பண்ணும். சூப்பர் மக்களே, முடிச்சு விட்டாச்சுல எல்லாவனையும். முடிச்சு விட்டாச்சு. எப்படி மிமிரே வேறு லெவலில் செம்ம ஃபன்னாக இருக்குல்ல. இப்போ அடுத்து நம்ம போக வேண்டிய கேட்வே பார்த்தீங்கன்னா இதுதான். அதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த செஸ்ட்டில் என்ன இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம். ஆஹா, இதெல்லாம் என்ன? கரெக்டாக காம்போ ப்ரெஸ் பண்ணணும் பார்த்தீங்களா? R1 R2 அது வேணுமா இல்லைனா பேர்னிங் டேமேஜ் இன்க்ரீஸ் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி கேட்குது மக்களே. பேசாமல் இதை எடுத்துப்போம். ஏன்னா பேர்ன் டேமேஜை உண்டாக்கி அடித்தோன்னு வைங்களேன், பனிக்கட்டியால் சூழ்ந்துருக்கவங்களாம் பட்டுன்னு காலி ஆவாங்க. அடுத்த டோரில் என்ன காத்துக்கிட்டு இருக்கு? டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான வைபை கொடுக்குது இந்த கேம் இப்படி விளையாடுறதுக்கு. It was mine. The throne I took from Ares. எனக்கு தெரிஞ்சு இந்த கேமே இல்லை, கிரேட்டோஸ் வந்து திரும்பவும் ஆட்சி புரியணும் அப்படின்றதுக்கு வந்து அவனை மைண்டை செட் பண்ணுதா என்னன்னு தெரியல. எல்லாமே அதை நோக்கி தான் போயிட்டுருக்கு பாருங்களேன். திரும்பவும் நீ த்ரோனை வந்து ஆக்கிரமிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் பேச்சு ஆரம்பத்துலேருந்தே வந்துக்கிட்டு இருக்கு. அதை நோக்கி தான் போதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அப்போனா நார்ஸ் சிரளத்துடைய காட் ஆஃப் வாராக மாறிடுவானா கிரேட்டோஸு? இது என்னதுங்க? இங்கே நம்ம எதுவும் ஒன்று அப்கிரேட் பண்ணுவோம்ல. மிஸ்ட்ரி ஆஃப் த சாண்ட்ஸ் டிஃபிட்டிங் வேலலா சோசன் மீன் அன்லாக் த அசெண்டிங் சாண்டா. என்னன்றது புரியல மக்களே. ஆஹா, வேலலா டிமாண்ட்ஸா என்னன்னே ஒன்றும் புரியலடா. ஒரு சில இடம் இல்லை, பல இடங்கள் பார்த்தீங்கன்னா லாக் செய்யப்பட்டிருக்கு. இதெல்லாம் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு சைட் குவெஸ்ட் மாதிரி பண்ணும் போல். ஓகே, மெயின் டோரை ஓப்பன் பண்ணிடலாம். இதுக்குள்ளே என்ன காத்துக்கிட்டு இருக்கு? ஒன்றும் யார் அந்த மிஸ்டீரியஸ் வாய்ஸ்? அது கன்ஃபார்மாக ஜிஎஸ் ஆனால் அது வேறு யாருமா அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். இருங்க, இவங்களுக்கெல்லாம் நம்ம ஆக்ஸை வச்சு அடித்தா தான் பட்டுன்னு அடங்குவானுங்க. ஸோ பட்டுன்னு ஆக்ஸை ஸ்விட்ச் பண்ணிவிட்டு இங்கேருந்து தூக்கி விடுவோம் மண்டையில். சீனு சம்மம் பண்ணிடுச்சு. எடுப்போம். நல்லா பின்னாடி போயிட்டு இவனுக்கும் ஒன்று இழுத்து அவர் பார்த்தீங்களா பிளாக் பண்ணுறேன். டேய் என்னடா பிளாக்லாம் பண்ணுறேன். இது ஷீல்டை பிரேக் பண்ணுறேன். ஓ, யாருக்கிட்ட? நானே ஸ்டோன் வால் ஷீல்டை வச்சுருக்கேன். எனக்கு வந்து இவர் பிளாக் பண்ணி காட்டுறாரு. அவ்வளோதான், சம்பவம் பண்ணியாச்சு. பின்னாடி ஒருத்தன் வரான். ஏமா வரான் அந்த இங்கே இருக்கான். ஹெவி அட்டாக் போடுவோம். வாங்கிக்கோ ராசா. அப்படி தான் தூக்கி போட்டாச்சு. அதுக்கும் பின்னாடி எவனோ ஒருத்தன் வந்துட்டுருக்கான். முதல்ல இவனை முடிச்சுட்டு அவனை கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். சீனா வருது மக்களே. இப்போதான் பிளாக் பண்ணுறதுக்கு. ஏமன் மேலையா? ஏறா தூக்கி போடலாம்.
அடி 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 அடி. அவ்வளோதான், அம்புட்டு தான். இங்கேயவன் இதோ பின்னாடி ஒருத்தன். வரலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? ஓ அப்படி. அவ்வளோதான், நாசம் பண்ணியாச்சு. சீனு மக்களே, கேட்வே ஓப்பன் ஆகிடுச்சு. ஹெல்த்தை எடுத்துப்போம். கேட்வேக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதில் என்ன இருக்குது அப்படின்றத பார்ப்போம். வெப்பன் கில்ஃப்னு நினைக்கிறாங்க. திரும்ப அந்த ஆப்ஷன் தாங்க. ப்ளம் ஆஃப் கேஸை வந்து நம்ம அப்கிரேட் பண்ணலாம். இல்லைனா பவர் ஆஃப் த இம்ப்ரெஸ்ஸா, அதான் ஸ்ட்ரென்த்தை ஏற்றுறதுங்க. இதை எடுத்துப்போம். கரெக்டாக பிளேட் இட்லாம் எனிமீஸ் மேலே பட்டுச்சுன்னா ஸ்ட்ரென்த்து வந்து ஸ்டாக்கப் ஆகும் அப்படின்ற மாதிரி காட்டுது. நைஸ் மக்களே. ஒரு இல்லாமல் நம்ம போயிட்டு இருக்கோம்ல. ஜோட்டாம் வருது, மிட்கார்டு வருது, ஸ்வாட்டர் ஃபைம் வருது. யாரா இவன்? வேலைலாம் சோசன் ஸ்லைனா யார் ஒருத்தன் வித்தியாசமாக இருக்கான். இருங்க. இவனுக்கு ஆக்சுவலாக நம்ம பிளேட் ஆஃப் கேஸ் வச்சு தான் அடிக்க முடியும். இதை எடுத்துட்டு சங்கு சக்கர ஷாட் ஒன்று போடுவோம் தலைவருக்கு. அவ்வளோதான் மக்களை, தெறிக்க விட்டாச்சு. இப்போ நச்சு. ஏய்யோ, நல்ல வேலை. ஓடு. அவன் நிறைய இது அந்த ரெட் கலர் இதுதான், தடுக்க முடியாத அடிதான் அடிக்கிறான். போ, பின்னாடி வேற வர்றானுங்களே இந்த அல்லக்கைங்க. ஐயோ, நைட் மேரா, இம்சை பிடிச்ச நைட் மேர் மக்களே. என்னடா ஸ்லோ ஆக்கிட்டான். ஐயோ, கிரேட்டோஸோடைய மூவ் ஸ்பீடை பாருங்க. ஆக் சைடு போ, அப்படி இம்சை பிடிச்சதே. போ ஆடா போ. இர்றா மிமிர். ஒருத்தனை தான் சமாளிக்கணும். இம்சை பிடிச்சவன்டா இவன். எத்தனை நைட் மேர் பாருங்க. போய் நைட் மேரு. டேய், ஓவரா பண்றான். இந்த ரேஜை போட்டு ஆக்ஸ்ல அடிச்சு பார்ப்போம். போ. அவ்வளோதான் சீனு. இன்னொரு ரேஜை போடுவோம். போ. ஏய், பவர் ஏறுதி அவனுக்கு. ஐயோ, எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணிட்டேன். ஏதோ ஒரு நைட் மேர் அவனுக்கு பவர் ஏற்றி விடுது. அவ்வளோதானா? எல்லா நைட் மேர் காலியா? ஏதோ இந்த நைட் மேரு, இம்சை பிடிச்ச நைட் மேரு பவரா ஏற்றி விடுற அவனுக்கு. போ. ஐயோ, முடிச்சு விட போறாங்க. கஷ்டப்பட்டு ஏத்தின பவர் எல்லாம் போகுதுங்க. யோ, இன்னுமா அவனுக்கு பவரால சூழ்ந்துருக்கானேயா? எது மூலியமா அவனுக்கு பவர் கிடைக்குது? எது அவனுக்கு பவர் ப்ரொவைட் பண்றீங்க பாருங்களேன். அடிச்சாலும் திருப்பி ஏத்திக்கிறான் பவரை. மேலே ஏதாவது மிஸ் பண்றானா? ஹெல்த் எய்டு சூப்பர். எப்படி காலி பண்ணுறது எனக்கு அதுதான் ஒன்றுமே புரிய மாட்டேங்குது மக்களே. ஏதோ உனக்கு அந்த குட்டி புஸ்க மாதிரி ஒருத்தர் இருப்பான், அவன் பவர் ஏற்றுவான். பட் இங்கே யாருமே இல்லையே. பிளேட் ஆஃப் கேஸ் சைடு. ஐ எல்லாம் அப்படியே வச்சு சொருகணுமா அவனை? ஆஹா சீரியஸ்லி அவன் பவரை எப்படி இறக்குதுன்னு தெரிலையா? அதுதான் பிரச்சனையாக இருக்குது. வந்துட்டானே நைட் மேர். அடிக்க நைட் மேர் தான் வரான். இம்சை பிடிச்சவனே போடா நைட் மேரு. திருப்பி டப்புன்னு. அவ்வளோதான், நைட் மேர் காலி ஆகிட்டான். ஓடு. ஒரு வழி இப்போ போயிடுச்சா பவரு. ஓடு. பிளேட் ஆஃப் கேஸ் சங்கு சக்கர ரெடி இன்னும் வரலையா? ஆஹா ஓடு. இதுதான் சான்ஸ் மக்களே. இதுதான் நம்ம அட்டாக் பண்ணுறதுக்கு உண்டான சரியான சான்ஸு. அவனுடைய பவர் எல்லாமே போயிடுச்சு. சம்மம் பண்ணுவோம். ஓடு கிரேட்டோஸ். ஓடு. ஆர்த்ரி மக்களை பிரிச்சு மேய்வோம். ஜஸ்ட் மிஸ்ல. யோவா செத்தானா? இன்னும் சாவலையா? இதை ஒன்று வாங்கிக்கோ ராசா. அவ்வளோதான், இப்போ பிரிச்சு மேய்லாங்க. வெறித்தனம் மக்களே. ஜஸ்ட் மிஸ். கிரேட்டோஸை சாக விட்டுறவனும் அப்படின்னு நினச்சேன். நல்ல வேலை தப்பிச்சோம் ஜஸ்ட் மிஸ்ல. இது ஸ்டோரி தானே ப்ராக்ரஸ் பண்ணி போகுது. அதே தாங்க, இவனை அடித்தாதான் நம்ம ஸ்டோரி ப்ராக்ரஸ் பண்ணி முன்னேறி போக முடியும். பிளெஸ்ஸிங் ஆஃப் ஜஸ்டிஸ் இல்லைனா ரைசிங் கேயாஸ்னா என்னது? இது வேணாம். நம்மளுக்கு ஸ்ட்ரென்த் டிஃபென்ஸ் ரூனிக் முக்கியம். இதை எடுத்துப்போம் மக்களே. நான் மேக்ஸிமம் இந்த மாதிரி ஸ்டாட்ஸை எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ண முடியுமோ இன்க்ரீஸ் பண்ணிடுறேன். ஏன்னா கிரேட்டோஸோடைய ஸ்டாட்ஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டேன்னு வைங்களேன், வேறு லெவலில் இருக்கும். அது என்ன இந்த வேலைலாவுடைய சோசன்ஸ் லைனு? திரும்பவும் ஆஸ்கார்டோடைய சாங்சுரிக்கு வந்துட்டோம். அவனை டெஸ்ட்ராய் பண்ணனால ஏதோ ஒரு வழி ஓப்பன் ஆகிருக்கும் அப்படின்ற மாதிரி மிமிர் சொல்கிறாங்க. அப்போ அதை சொல்லிச்சு பார்த்தீங்களா, ஏதோ ஒரு வேலைலா சூசன்ஸ் லைனை வந்து நீ பீட் பண்ணோன்ட்டு. அதுதான் போல். இருங்க, இங்கே மேலே ஏறி இதுதான் ஆரம்பத்தில் அங்கே நின்னேன். அப்போ சொல்லிச்சு பாருங்க. இப்போ இந்த இடத்த வந்து நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். உள்ளே போய் செக் பண்ணி பார்ப்போம். இந்த வாட்டி கிரேட்டஸோடைய கண்ணுக்கு யாராம ஹெல்த் இல்லடா ஃபிஸ்கேவா? ஹெல்த் இல்லடா. ஐயோ, ஹெல்த் இல்லாதப்போ வரான். நான் வர ஹெவி ஷாட்லாம் எப்போ போடுறேன் பாருங்க. முடிச்சு விட்டான்.
திரும்ப ஆரம்பத்துல இருந்து மக்களே. So we got to beat that one and still have strength enough to go further. All right, we can do that. இப்போ கிரேட்டோஸோடைய எல்லாமே இருக்குமா? இருங்க, போயிடுச்சு பாருங்க மக்களே. ரூனிக் அட்டாக் மொத்த கொண்டு எல்லாமே போயிடுச்சுங்க. ஆடா பாவிகளா. சரி ரைட்டு, திரும்பவும் போவோம், அவனை வேட்டையாடுவோம். Where is Freya? Away for the moment. As you know, she's attending to many things presently. Establishing a new governing body for the realms is no simple task. There are leaders to find and recruit, negotiations for sharing power. I'm sure she'd prefer to be here, but you'll have to make do with the three of us for now. I'm sure we're in excellent hands. ரைட்டுங்க, அப்போனா சிக்ரனை வந்து பொறுப்பில் விட்டு போயிருக்கா போல ஃப்ரேயா. ஏன்னா பெரிய பொறுப்பு வந்து ஃப்ரேயாவோட இதில் இருக்குல்ல. ஏன்னா ஓடின்னு போயிட்டான் மக்களே. அடுத்து இந்த ரிலம்லாம் யார் கட்டி காக்க போகிறாங்க அப்படின்றது வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்குது போல். அண்ட் அந்த பொறுப்பை வந்து ஃப்ரேயா எடுத்துகிட்டு இருக்கா. அண்ட் அவளுக்கு பக்கத்தில் சேர்ந்து ஆட்சி புரியறதுக்காக தான் கிரேட்டோஸை கேட்டிருக்கா. பட் கிரேட்டோஸ் வந்து இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான். ஓகேங்க, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா திரும்ப ரிப்பீட்டடாக தான் வருவாங்க. நான் எல்லாமே அடித்து முடிச்சுட்டு அந்த மெயின் ஆள் இருக்கான் பாருங்க, அவங்ககிட்ட போகிறேன். திருப்பி எனக்கு லிட்ரலி ½ எடுத்ததுங்க அந்த பார்ட் ஆஃப் த கேமை மட்டும் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. அதாவது வேலாவுடைய சோசன் ஸ்லைனை நம்ம சாவடிச்சோம் பார்த்தீங்களா, அவனையும் நான் திரும்ப சாவடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. செம்ம கடுப்பேற்றிட்டானுங்க மக்களே. அப்போ ஒரு வாட்டியும் கிரேட்டோஸை நான் இறக்க விட்டேன்னா எல்லாத்தையுமே நான் பண்ணணுமா ஆரம்பத்துல இருந்து? ஏய் குடும்படாது, யோசிச்சு பாருங்களேன். வந்துட்ட மக்களே, இந்த வாட்டி பர்ஃபெக்டாக இன்னும் ரேஜை போட்டு தெறிக்க விட்டுருவோம் ஆரம்பத்திலே. அப்போ கூட ஒரு பார்ட் ஆஃப் த ரேஜ் தான் இருக்கு. ஐயோ ஸ்லைனு. இந்த வாட்டி ஆக்சுவலாக நான் ஸ்ட்ரென்த் எல்லாமே வேற லெவலில் அப்கிரேட் பண்ணிட்டேங்க. ஏன்னா ஒரு டோர் மொத்தம் 7 டோர் அப்படின்ற மாதிரி காட்டுச்சு. அந்த 7 டோருக்குள்ளேயும் போய் என்னெல்லாம் கிரேட்டோஸ் அப்கிரேட் பண்ண முடியுமோ எல்லாத்தையுமே நான் அப்கிரேட் பண்ணிட்டேன். அதனால எனக்கு தெரிஞ்சு ஈஸியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். வச்சு தெறிக்க விடுவோம் தலைவனை. போயிட்டான். பிளாக் பண்ணிட்டே இருக்கும். ஒரு சிலதுலாம் பாருங்களேன், பரவாயில்ல கரெக்டாக ஒர்க் ஆகுது. சீனு மக்களே ஆல்மோஸ்ட் முடிய போகிறான். ஆம்பிட்டு தான் ஓடிடலாம். ஓய்யோ ஏன்னா கூடமா ஓட்டேன். இந்த சைடில் ஓடணும். ஆக்சைடு இந்த பவர் ஒன்று வாங்கிக்கோ. நடு இடத்துலையே சூப்பர். ஓடி போய் வெயிட் பண்ணலாம். ஜேஜோ அடிச்சு நாசம் பண்ணுறான்யா. ஓடு பிளாக்கு. டக்குன்னு ஷீல்டை வச்சு அடிச்சிட்டான்ப்பா. தெரிக்க விடு. அவ்வளோதான் மக்களை பிடிச்சு மேய்வோம். நட்டு மண்டலே இறக்கி விட்டான் கிரேட்டோஸ். வெறித்தனம். இங்கே பாருங்க, இங்கே எத்தனை சீக்ரெட் செஸ்ட் இருக்குன்ட்டு. இதுக்குள்ளலாம் என்ன இருக்கோ எல்லாத்தையுமே அழிப்போம் மக்களே. கிரேட்டோஸோட லைஃபே தெரியுதா, நான் பயங்கரமாக அப்கிரேட் பண்ணி வச்சிட்டேன். இப்போ வேணும்னா கிரேட்டோஸோட ஹெல்த் ரீஸ்டோர் பண்ணலாம், நல்லா ஸ்ட்ரென்த்தெல்லாம் ஏற்றிக்கலாம். ஸ்ட்ரென்த்தை ஏற்றிப்போம். நான் சொன்ன மாதிரி ஸ்ட்ரென்த்து அதெல்லாம் தான் முக்கியம் இந்த கேமுக்கு. ஏற்றியாச்சு. இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றத பட்டுன்னு பார்த்துருவோம். மேபி ரேஜ்னு நினைக்கிறேங்க. இல்லை, மாஸ்டரி சீல் கிடச்சிருக்கு. நைஸ் மக்களே. இப்போ இந்த டோருக்குள்ளே போனால் என்ன ஆகும் அப்படின்றது தான் தெரியல. மேபி ஸ்டோரி ப்ராக்ரஸ் ஆகுமா? ஒரு சில இடம்லாம் ஆமாங்க, ஸ்டோரி ப்ராக்ரஸ் ஆகுது. Congratulations, old friend. You really are going places in Valhalla. Hey, Ivana! Where's Mimir? Is that really all you have to say to me? After all this time, Hey, Surya Kadal Paivaru. muster up so much as hello for one of your most auspicious victims? Torch use பண்ணுவான் பாருங்க கிரேட்டோஸ் அந்த ஆளு. Mimir. How should I know? Why don't we go look for him? மிமிர் தலையை காணும் மக்களே. அதுக்கு பதில் பார்த்தீங்கன்னா சூரிய கடவுள் தலையை எடுத்து சொருகிட்டான் கிரேட்டோஸ். வேற லெவலுங்க. ஆஹா, எனக்கு காட் ஆஃப் வார் 3 கேம் தான் ஞாபகத்துக்கு வருது. வெறித்தனம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கேமை ப்ராக்ரஸ் பண்ணி போக அந்த மற்ற கிரீக் மித்தாலஜி காட் ஆஃப் வார் கேம்ஸு அதெல்லாம் உடைய ரெஃபரன்ஸ் வந்து பயங்கரமாக வருதுல்ல இந்த கேமில். நைஸ் மக்களே. ஸோ இந்த டோருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் இந்த கேமை, அதாவது இந்த எபிசோடை வந்து இதோட முடிச்சுக்கிறேன். ஏன்னா இதுவே லிட்டரலி பார்த்தீங்கன்னா 2 ஹவர்ஸ்க்கு மேலே எனக்கு எடுத்துருச்சு. நான் அந்த ஒரு இடத்துல இறந்தனால அவ்வளோ நேரம் சுற்ற விட்டுருச்சு. ஸோ அடுத்த எபிசோட்லையாவது கிரேட்டோஸை இறக்க விடாமல் நம்ம பக்காவாக விளையாடுறோமா, இந்த ஸ்டோரி எதை நோக்கி போகுது, கிரேட்டோஸுக்கு எந்த மிஸ்டீரியஸ் வாய்ஸ் அப்பப்போ கேட்டுகிட்டே இருக்குது, அண்ட் யார் வந்து அவனை இந்த இடத்துக்கு வர வச்சிருக்கா அப்படின்றத தெரிஞ்சுப்போம். அண்ட் இந்த எபிசோட் பிடிச்சிருந்தனா ஒரு லைக் தட்டி விட்டு அப்படின்னு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டேக் கேர் மக்களே.